யுவதர்ஷினி. ஒரு ஊர்ல 2 சிங்கம் இருந்துச்சாமா. அப்ப அந்த 2 சிங்கமும் ஒன்னாதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா. எப்பவுமே அவங்க ஒன்னாதான் இருப்பாங்களாமா. அப்ப அவங்க 2 பேரும் நடந்து போகும்போது ஒரு யானை குறுக்கால வந்துருச்சாமா. அவங்களுக்கு யானைனா பயமா. 2 பேரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாமா. தனித்தனி இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாமா. அப்ப ஒரு சிங்கத்தை மட்டும் தூக்கிட்டு போயிடுச்சாமா. அப்ப அந்த சிங்கம் கவலைப்பட்டுச்சாமா. தேடிட்டு இருக்கும் போது திருப்பி அந்த யானை வந்து முன்னாடி நின்று, நான் ஒரு சிங்கத்தை நான் தான் கடத்தினேன், நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என் குட்டியை எதுக்கு தூக்கிட்டு போன நைட்டு அப்படின்னு சொன்னாங்களாமா. அதுக்கு அந்த குட்டி சிங்கத்தை குட்டி வந்து இது சாப்பாடு சாப்பிட்ருக்கும் போது பிடுங்கிருச்சாமா. அதனால தான் நான் தூக்குனேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. நன்றி. பொண்ணும் அந்த அம்மாவும் எப்போதுமே வேற வேற ஊருக்கு போய் தான் வியாபாரம் பண்ணுவாங்களாம். அப்போது ஒரு நாள் அவங்க போகும்போது அவங்க பொண்ணு, எனக்கு தண்ணி தாக அடிக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ, சரி இருமா பக்கத்தில் எங்கேயாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ வந்து அங்கே ஒரு கதவை தட்டுவாங்க. அப்போது ஒரு அண்ணா திறப்பாங்களாம். இப்போது என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்களும் சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் என் பொண்ணுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு சின்ன குழந்தை வந்து, இந்தாங்கப்பா அப்படின்னு தண்ணி ஊற்றும்போது, இதான் அந்த அக்கா கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இந்தா தங்கச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது குடிச்சிட்டு அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, இங்கே ராஜாவோட வீடு எங்கே இருக்குன்ட்டு. அந்த ராஜாவோட வீடு வந்து இப்படி இந்த வழியில் போனீங்கன்னா போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி ராஜாவை பார்த்து எங்கே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடை பெருசாக போட்டு கொடுத்தாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டிலே இருந்தாங்க. போக போக அந்த 2 பசங்களும் ரொம்பவே ஜாலியாக நண்பர்களாக பேசும்போது அப்புறம் அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டுறாங்களாம். அப்போது வந்து ஜாலி, நம்ம என்ன ஒரே வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவே இருந்தாங்க. பெரிய ஆளாக வர வர அப்படியே அவங்க அம்மா வந்து இவ கருப்பாக இருக்கா, இவளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணை பார்த்துக்கவே மாட்டாங்க சரியா. அவங்க சின்ன பொண்ணு வந்து வேலையாக இருக்கனால, சரி நீ வீட்டில் எதுவுமே வேலை செய்யாமல் தான் இருக்கணும், உனக்கு ராஜா வீட்டில் கட்டி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணு ஒரு நாளைக்கு குடத்துல தண்ணி எடுக்க சொல்லிட்டு ஆற்றுக்கு போவாங்களாம். அப்போ வந்து அவங்க ஆற்றுல குடத்தை தெரியாமல் விழுந்துருமா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுவாங்க, யாராச்சும் என் குடத்தை எடுத்தாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் உள்ளேருந்து நீர் தேவி வந்து எனக்கு என் குடத்தை எடுத்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, சரி இருமா எடுத்துகிட்டு வரேன்னு ஒரு வெள்ளி குடத்தை எடுத்துகிட்டு வருவாங்களாம். இல்லை இது என் குடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மறுபடியும் தங்க குடம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவங்க அப்படியே தங்க குடம் எடுத்துகிட்டு வந்தாலும் இதுவும் என் குடம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பிளாஸ்டிக் குடத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஆமாம் இதுதான் என் குடம்னு சொல்லும்போது, நீ எதுக்கும் பேராசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 குடத்தையுமே அவள்கிட்டயே தந்துடுவாங்களாம். சரி வீட்டுக்கு போனோன்னே, இதை உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, இது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களாம். அப்புறம் வந்து சரி உள்ளே போய் நீ வையின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க சின்ன பொண்ணு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் சொல்லி, நீயும் இந்த வயசையே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வேணும்னே அந்த பொண்ணு குளத்துக்குள்ள அவங்க அம்மா சொன்ன மாதிரியே போடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அழுகிற என் குடத்தை எடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க மறுபடியும் நீர் தேவி வந்தாங்களாம். அப்போது என்னாச்சு ஏன் அழுகிறேன்னு கேட்டப்போ, எனக்கு என் குடம் உள்ளே வந்துருச்சு, எனக்கு எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது உள்ளே போய் தங்க குடத்தை மறுபடியும் எடுத்து வருவாங்களாம். அப்போது இதுதான் என் குடம்னு சொன்னால, நீ பேராசை குடிச்சவ, உனக்கு எதுக்கு குடம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். இதிலிருந்து பேராசைப்பட்டால் எதுவுமே கிடைக்காது. நன்றி, வணக்கம்.